ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லதா உலகம். இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய் இந்த ஒரு 2-3 நாளாக பறிச்சிருக்கேன் அப்படிங்கிறது தாங்க காமிக்க போகிறேன். இது வந்து நேற்று பறித்தது. கொஞ்சம் வெண்டைக்காய் இருந்துச்சு, அது கூடவே ஒரு குடமிளகா இருந்தது, அதையும் பறித்து வச்சுருக்கேன். இந்த குடமிளகா பாருங்கள் எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்ட்டு. இப்போ வாங்க நான் அவரைக்காய் இருக்குது அதை பறிக்கிறத காமிக்கிறேன். அவரைக்காய் செடியெலாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். செடி அவரை சூப்பராக காய்க்குது. நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாடி தோட்டம் ட்ரை பண்ணுறவங்க, இல்லை ஒரு 5-6 பாட் மட்டும் வச்சு ட்ரை பண்ணுறவங்க, காய்கறி செடி ட்ரை பண்ணுறதுன்னா இந்த செடி அவரையை ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக காய்க்கும். அதே மாதிரி நறுக்கி விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறமும் ரொம்ப நல்லா காய்க்கும். இந்த செடியெல்லாம் வச்சு ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே இருக்குங்க. ஒரு 2 தடவை நறுக்கி விட்டுட்டேன். இந்த தடவை மழை நல்லா வந்தது இல்லைங்களா, அதில் வந்து நல்லா சூப்பராக தளைஞ்சு வந்து நிறைய காய் கொத்து கொத்தாக அவரைக்காய் கொடுக்குது. பொரியலுக்கு வேணாங்க நிறைய அவரைக்காய் கிடைக்குது. காயும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் பட்டையாக கடைகளில் கிடைக்குது இல்லை, அந்த காய் தான் இது. இன்றைக்கி வந்து அவரைக்காய் தாங்க அதிகமாக இருக்குது. அப்புறம் கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, தட்டைக்காவும் இருக்குது. இது எல்லாத்தையும் காமிக்கிறேன் பாருங்கள். காலிஃப்ளவர் வந்து இந்த முறை ட்ரை பண்ணேன், நல்லா தான் வந்தது. அப்புறம் பீட்ரூட் வந்து எப்போவுமே நான் இந்த சீசனுக்கு போடுவேன். நிறைய சூப்பராக விளையும் பீட்ரூட்டு. நம்ம மாடி தோட்டத்தில் இந்த பெரிய க்ரோ பேக்கில் போட்டு நான் ஒரு கிழங்கு 3/4 கிலோ அளவுலலாம் அறுவடை பண்ணியிருக்கேன். வீடியோ கூட இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இது வந்து காலிஃப்ளவர் செடி, அதுவும் சூப்பராக வந்திருக்கு இந்த முறை. ஏற்கனவே காலிஃப்ளவர் பறிக்கிறது கூட வீடியோவில் காமிச்சிருக்கேன். நாற்று விட்டு தான் எடுத்து வச்சேன். அப்புறம் கோஸு, நூல்கோல் இது எல்லாமும் ட்ரை பண்ணேன். அது ரெண்டுமே விதை முளைக்கவே இல்லை. நூல்கோல் ஏற்கனவே நான் நம்ம மாடி தோட்டத்தில் போட்டு நிறைய அறுவடை பண்ணியிருக்கேன். ஆனால் கோஸ் வந்து இப்போ ஒரு 7 வருஷத்துக்கு முன்னே ஸ்டார்டிங்கில் மாடி தோட்டம் ஆரம்பித்த புதுசில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணது தான். ஒரே ஒரு கோஸ் தான் என்னால் அறுவடை பண்ண முடிஞ்சுது. புழு பயங்கரமாக வந்தது. அதனால் நான் அடுத்தடுத்த தடவையெல்லாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ட்டு போடவே இல்லை. இந்த முறை தான் கோஸ் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு விதை கூட முளைக்கலைங்க. சரின்னு விட்டுட்டேன். சீசன் தாண்டிடுச்சு, இனிமேல் போட முடியாது. அடுத்த தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அக்டோபர் நவம்பரில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கத்திரிக்காயில் வந்து சிற்றிலை நோயின்னு சொல்லுவாங்கள்ல, லிட்டில் லீஃப் டிசீஸ்னு, அதுக்கு வந்து வேறு ரெமடியே கிடையாது. அதனால் அந்த செடி அந்த டிசீஸ் வந்தது அப்படின்னா அதை பிடுங்கி தான் போட சொல்கிறாங்க. அதனால் நானும் அதை பிடுங்கி போட்டுட்டேன். அந்த நோய் வந்தது அப்படின்னா செடியில் வந்து அந்த வேர் பயங்கரமாக வேர் ஓடி இருக்கும். வர இலையெல்லாம் சின்னதாக இருக்கும். பூக்காது, காய்க்காது. ஆனால் செடி மட்டும் இருக்கும். அது எதுக்கு வேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி அதை பிடுங்கி போட்டுட்டேன். செடி காராமணி போட்டு ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம செடி அவரையே நிறைய போட்டுக்கலாங்க. செடி காராமணியில் அஸ்வினி பூச்சி தாக்கம் கட்டுப்படுத்தவே முடியல. பூ பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கலையே அஸ்வினி வந்து நிறைய உட்கார்ந்துக்குது, கண்ட்ரோலே பண்ண முடியல. அதுக்கு வந்து நானும் வேப்பெண்ணெயெல்லாம் தெளித்தேன். ஆனால் அது ரொம்ப அடிக்கடி வேப்பெண்ணெய் தெளிச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. செடி அவரை வந்து எவ்வளவோ பரவாயில்ல, நல்லாவே காய்க்குது. அந்தளவுக்கு அஸ்வினி பூச்சி தொல்லை இல்லை. எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். 1 கிலோ 1.5 கிலோ காய் கூட இருக்கும் சமயத்தில். இந்த பச்சை மிளகாய் செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக செழிப்பாக இருக்குன்ட்டு. 4 செடி தாங்க இந்த முறை வச்சுருக்கேன். மாடியில் 2 வச்சுருக்கேன். வீட்டில் வந்து தொட்டிலேயே 2 வச்சுருக்கேன். இதே மாதிரி 20 லிட்டர் கேன்லேயே 2 செடி வச்சுருக்கேன். அப்பப்போ வீட்டு யூஸ்க்கு அவசரத்துக்கு கீழேயே பறிச்சுக்கலாம் அப்படின்ட்டு. கத்திரிக்காய் செடி கட் பண்ணி விட்டு இப்போ வந்து சூப்பராக தரைஞ்சி திரும்பவும் காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இருந்த வெண்டைக்காய், அவரைக்காய், காராமணி, அப்புறம் கத்திரிக்காய் எல்லாம் பறித்து வச்சுருக்கேன். ஒரே ஒரு குடமிளகா இருந்து பறித்து வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் குடமிளகா இருக்குது, அதையும் பறிச்சுக்கலாம். குடமிளகா செடியும் ஒரு 5 செடி தாங்க வச்சுருக்கேன். நாற்று விட்டு எடுத்து வச்சது தான். நம்ம கடைகளில் வந்து குடமிளகா விதை போட்டு வாங்கி போட்டோம் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் கவரில் வருது இல்லைங்களா, திக்கான பிளாஸ்டிக் கவரில், அது வந்து நிறையா தடவை முளைக்க மாட்டேங்குது. ஹைப்ரிட் விதை போல் முளைக்க மாட்டேங்குது. அதனால் நான் வந்து குடமிளகா விதை வாங்குறதே இல்லை. இந்த மாதிரி வீட்லேயே குடமிளகா நம்ம செடியிலேயே பழுக்குது இல்லை, அதை எடுத்து வச்சுருந்து அதில் இருக்கிற விதையை வந்து நம்ம எடுத்து அப்படியே நிழலில் காய வச்சுருந்து 1 மந்த் கழித்து விதைச்சோம் அப்படின்னா சூப்பராக முளைச்சிக்குது. கொஞ்சம் கொத்தரங்காவும் இருந்தது, அதையும் பறித்து வச்சுருக்கேன். அப்புறம் அடுத்த நாள் வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் இருந்து பறித்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம லதா உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனில் ஆல் கிளிக் கொடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.